வணக்கம் நண்பர்களே. பெத்த அம்மாவையே ஏர்போர்ட்ல அனாதையா விட்டுட்டு போன ஒரு மகன். பசியும் தாகமும் தாங்க முடியாம பல மணி நேரம் ஒரே இடத்துல காத்திருந்த ஒரு அம்மா. ஆனா விதி யாரை எப்போ எப்படி உயர்த்தும்னு யாருக்குமே தெரியாது. தன்னையே கைவிட்ட மகனை விட ஒரு அந்நியன் காட்டிய அன்பால அந்த அம்மாவோட வாழ்க்கையே தலைகீழா மாறுச்சு. கடைசியில அந்த அம்மா எப்படி கோடீஸ்வரி ஆனாங்க? தன்னை ஏமாத்தின மகனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க? வாங்க கதைக்குள்ள போலாம். ஏர்போர்ட்ல அன்பழகன் என்ற ஒரு துப்புரவு பணியாளர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு வயதான அம்மா ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்ததை அவன் கவனிச்சான். காலையில வேலைக்கு வந்தப்போ பார்த்த அதே அம்மா தான் இன்னைக்கும் அங்கேயே இருந்தாங்க. மணிக்கணக்கா கடந்துருச்சு. ஆனா அவங்கள கூட்டிக்கிட்டு போக யாரும் வரல. அவங்க கூட யாரையும் அங்க வேலை பார்த்தவங்க பார்த்ததும் இல்லை. மதிய நேரம் ஆகிடுச்சு. அன்பழகனுக்கு லஞ்ச் டைமும் வந்துருச்சு. ஆனால் அந்த அம்மா இன்னும் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற வழியையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாரையோ எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி அவங்களோட கண்கள் இருந்துச்சு. அதை பார்த்த அன்பழகனுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. உடனே அவங்க பக்கத்தில் போயிட்டு, அம்மா நீங்கள் எங்கே போகணும்? யாருக்காக இங்கே காத்திருக்கீங்க? உங்களை கூட்டிக்கிட்டு போக யாராவது வர்றாங்களான்னு கேட்டான். அதுக்கு அந்த வயதான அம்மா மெதுவா, தீபன் என் மகன் உள்ளே போயிருக்கான்ப்பா. ஏனோ ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரல. கொஞ்சம் உள்ளே போய் பார்த்துட்டு வர முடியுமா? நான் அவன் கூட தான் இங்கே வந்தேன். என்னை மும்பைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கான். முடிஞ்சா அவனை கூப்பிட்டு வாப்பான்னு சொன்னாங்க. அதை கேட்ட அன்பழகன், சரிம்மா, உங்கள் மகன் வந்ததும் நீங்கள் போயிடலாம். உங்களுக்கு பசிச்சா நான் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டான். உடனே அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டு, வேணாம்ப்பா, கேட்டதுக்கே ரொம்ப நன்றி. என் மகன் இப்போவே வந்துடுவான். நான் இங்கே இல்லைன்னா அவன் பதறி போயிடுவான். அதனால நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அன்பழகனுக்கு உண்மை புரிஞ்சிருச்சு. இந்த அம்மாவோட மகன் இனிமே திரும்பி வரமாட்டான்னு அவனுக்கு சந்தேகமே இல்லை. அதனால மெதுவா, அம்மா தப்பா நினைக்காதீங்க, இங்க அடிக்கடி இதே மாதிரி சம்பவங்கள் நடக்குது. மகனோ மருமகளோ பேரங்களோ வயசானவங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. கோவில்லையும் ரோட்டுலையும் ஏர்போர்ட்லேயும் இப்படித்தான் நடக்குதுன்னு சொன்னான். அதை கேட்டதும் அந்த அம்மா கொஞ்சம் கோவமா, இல்லப்பா, என் மகன் அப்படி செய்ய மாட்டான். உனக்கு அவனை தெரியுமா? தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான்னு சொல்ற? உண்மையாவே உதவி பண்ணுன்னு நினைச்சா உள்ள போய் பார்த்துட்டு வா, அவன் உள்ளதான் இருப்பான்னு சொன்னாங்க. அன்பழகன் உள்ள போய் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வந்தான். திரும்பி வந்து, அம்மா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உங்க மகன் உள்ள எங்கேயும் இல்லைன்னு சொன்னான். அதை கேட்டதும் அவங்க முகம் வாடி போச்சு. ஆனா இன்னும் நம்பிக்கையை விடாம, பரவாயில்லப்பா, ஏதாவது வேலை வந்திருக்கும், கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. அன்பழகனும் மீண்டும் தன்னோட வேலையை பார்க்க போயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா மாலை நேரம் ஆக ஆரம்பிச்சுது. இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஏர்போர்ட்ல லைட்ஸ் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. குளிரும் அதிகமா இருந்துச்சு. பாவம் அந்த அம்மா தன்னோட சேலை முந்தானியால உடம்ப மூடிக்கிட்டு குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த அன்பழகன் மீண்டும் அவங்க பக்கத்துல வந்தான். அம்மா, உங்க பேர் என்னன்னு கேட்டான். அதுக்கு அவங்க, என் பேர் ராணி அம்மா. சில நாளைக்கு முன்னாடி தான் என் மகன் என்னை கிராமத்துல இருந்து நகரத்துக்கு கூட்டிட்டு வந்தான். இப்போ அவனுக்கு வேற ஊருக்கு மாற்றல் கிடைச்சிருக்கா, அதனால என்னையும் கூட்டிட்டு போறதுக்காக இங்க வந்தான். ஆனா அவன் இன்னும் வரலன்னு சொல்லி கவலையா இருந்தாங்க. அதை கேட்ட அன்பழகன், அம்மா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா எங்க வீட்டுக்கு வாங்க. என் மனைவி வேணி 2 பிள்ளைகள் இருக்காங்க. நாளைக்கு காலையில வேணும்னா மீண்டும் இங்க வந்துடலான்னு சொன்னான். ஆனா ராணி அம்மா உடனே, இல்லப்பா, நான் இங்கிருந்து போயிட்டா தீபா என்னை தேடுவான். நான் இல்லைன்னா அவன் ரொம்ப கவலைப்படுவான். நீ போப்பா, நான் நல்லா தானே இருக்கேன்னு சொன்னாங்க. அன்பழகன் அவங்கள பார்த்து மனசு உடஞ்சு போனான். தன்னோட தோல்ல இருந்த சால்வையை எடுத்து, அம்மா, என்ன மகன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ இதை போத்திக்கோங்க. ராத்திரி குளிர் அதிகமா இருக்கும், உடம்பு சரியில்லாம போயிடும்னு சொல்லி அவங்க கையில கொடுத்தான். ராணி அம்மாவும் அந்த சால்வையை போத்திக்கிட்டு நல்லா இருப்பான்னு மனசார ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்பழகனும் நேரம் ஆயிடுச்சுன்னு தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போனான். வீட்டுக்கு போனதும் இன்னைக்கு ஏர்போர்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் வேணிக்கிட்ட சொன்னான். ஆனா இங்க ராணி அம்மாவும் பசியும் தாகமும் தாங்கிக்கிட்டு தன்னோட மகன் தீபம் வருவான்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டே இருந்தாங்க. குளிர்ல உடம்பு நடுங்கிக்கிட்டு இருந்தாலும் இப்ப வருவான், இன்னும் கொஞ்சம் நேரத்துல வருவான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே முழு ராத்திரியையும் கழிச்சிட்டாங்க. பாவம், அவங்களுக்கு அந்த ஊர்ல யாரையுமே தெரியாது. தீபனை தவிர வேற யாரையும் அவங்க நம்ப முடியாத நிலை.
அன்பழகன் மட்டும்தான் உதவி செய்ய முன் வந்திருந்தான். ஆனால் அவனும் வீட்டுக்கு போயிட்டான். அதனால ராணியம்மா தனியா குளிர்ல நடுங்கிக்கிட்டு அந்த ராத்திரியை முழுக்க அங்கேயே இருந்தாங்க. மறுநாள் காலையில அன்பழகன் மீண்டும் வேலைக்கு வந்தான். வந்த உடனே அவன் கண்கள் ராணி அம்மாவை தான் தேடின. அவன் எதிர்பார்த்த மாதிரியே அவங்க இன்னும் அதே இடத்துல உட்காந்துருந்தாங்க. அதை பார்த்ததும் அவனுக்கு மனசே கஷ்டமா போயிடுச்சு. உடனே அவங்க பக்கத்துல போயிட்டு, அம்மா, இன்னும் உங்க மகன் வரலையான்னு கேட்டான். அதை கேட்ட ராணி அம்மா கண்ணீரோட, இல்லப்பா, எங்க போனானே தெரியல, இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சாங்க. அன்பழகன் அவங்கள சமாதானப்படுத்தி தண்ணீர் குடிக்க கொடுத்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயக்கத்தோட, அம்மா, நேத்தே உங்ககிட்ட சொல்லலை, ஆனால் எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம் வந்துச்சு. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, உங்கள் மகன் உங்களை இங்கே விட்டுட்டு போயிட்டான். இனிமே அவன் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு சொன்னான். அதை கேட்டதும் ராணி அம்மாவுக்கு உலகமே இருட்டா போயிடுச்சு. என் மகன் அப்படி பண்ணிட்டானான்னு கதறி கதறி அழ ஆரம்பிச்சாங்க. அவங்களோட நிலைமையை பார்த்த அன்பழகனுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் அவனால் வேற எதுவும் செய்ய முடியல. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவன் மீண்டும் வேலையை பார்க்க போயிட்டான். ராணி அம்மாவோ அதே பெஞ்சில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்படியே அழுதுட்டு இருந்தவங்க திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அடுத்த நிமிஷமே அங்கிருந்த மக்கள் எல்லாரும் ஓடி வந்தாங்க. சுற்றிலும் கூட்டம் கூட ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்த அன்பழகனும் வேகமா அங்க ஓடி வந்தான். ராணியம்மா தரையில விழுந்து கிடந்ததை பார்த்ததும் அவன் பதறி போயிட்டான். உடனே அவங்கள தூக்கி மீண்டும் பெஞ்சில் படுக்க வச்சான். அதுக்குள்ள ஏர்போர்ட்ல இருந்த ஊழியர்கள் ஒரு டாக்டரையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. டாக்டர் பரிசோதிச்சுட்டு, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, ரொம்ப பலவீனம் ஆகிடுச்சு, அதனால தான் மயக்கம் வந்திருக்குன்னு சொன்னாரு. கொஞ்சம் தண்ணீர் தெளிச்சதும் ராணி அம்மாவுக்கு நினைவு திரும்பி வந்துச்சு. எல்லாரும் கிளம்பி போன பிறகு அன்பழகன் அவங்க பக்கத்துல உட்காந்தான். அம்மா, என்னாச்சு, சாப்பிடலையான்னு கேட்டான். அதுக்கு ராணி அம்மா மெதுவா தலையசைச்சிட்டு, இல்லப்பா, நான் என் மகன் வருவான்னு நம்பி உட்கார்ந்துருந்தேன். அவன் என்கிட்ட இப்படி செய்வான்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்கிட்ட ₹1 கூட இல்லை, இல்லைன்னா ஏதாவது வாங்கி சாப்பிட்ருப்பேன்னு சொன்னாங்க. அதை கேட்ட அன்பழகனுக்கு கண் கலங்கிடுச்சு. உடனே, வாங்கம்மா, முதல்ல ஏதாவது சாப்பிடலாம், அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லி அவங்கள அருகில் இருந்த கேன்டீனுக்கு கூட்டிக்கிட்டு போனான். அங்கே அவங்களுக்கு நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்தான். ராணி அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ அன்பழகன் மெதுவாக கேட்டான், அம்மா, இப்போ உங்கள் மகன் வரமாட்டான்னு உங்களுக்கே புரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஊருக்கே திரும்பி போகலாம்ல, இங்கே தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொன்னான். அதுக்கு ராணி அம்மா ஒரு கசப்பான சிரிப்போட, நான் எங்கே போகிறதுப்பா, என் மகன் என்னை எந்த நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான்னு உனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அதை கேட்ட அன்பழகன் ஆச்சரியமா, ஏம்மா, என்னாச்சுன்னு கேட்டான். அப்போது ராணி அம்மா தன்னோட மன கஷ்டத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தீபன் எங்கள் கிராமத்துக்கு வந்தான். அம்மா, இனிமே உங்களை தனியாக விட மாட்டேன், என்னோட கூடவே கூட்டிக்கிட்டு போகிறேன்னு சொன்னான். அது மட்டும் இல்லை, நாம் இனிமேல் திரும்பி வரப்போகிறதே இல்லை, அதனால் வீட்டை விற்றுட்டு போயிடலான்னு சொன்னான். நானும் அவன் பேச்சை நம்பி வீட்டை விற்க சம்மதிச்சேன். ஆனால் இப்போ என்னோட வீடும் போச்சு, பணமும் போச்சு, இருக்க ஒரு இடம் கூட இல்லாமல் என்னை நடு தெருவில் நிறுத்திட்டான். இப்போ நான் எங்கே போகிறதுப்பா, ரோட்டில் இருக்கிறத தவிர எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ராணி அம்மா அழ ஆரம்பித்தாங்க. அதை கேட்ட அன்பழகனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவனும் ஒரு சாதாரண சம்பளத்தில் குடும்பம் நடத்துகிற மனிதன். அதனால் உடனடியாக பெரிய உதவி எதுவும் செய்ய முடியல. அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு சாப்பாட்டுக்கான பில்லை கட்டிட்டு மீண்டும் வேலைக்கு போயிட்டான். மாலை நேரம் வந்துச்சு. வேலை முடிஞ்சு அன்பழகன் வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான். அப்போது ஏர்போர்ட்டுக்கு வெளியே இருந்த நடைபாதை பக்கம் அவன் பார்வை போச்சு. அங்கே ஒரு வயதான அம்மா பயத்தோடு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள சுற்றி நிறைய திருநாய்கள் குறைச்சிக்கிட்டு இருந்தது. அந்த அம்மாவும் கீழே கிடந்த கல்லை எடுத்து நாய்களை விரட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதனால் நாய்கள் இன்னும் அதிகமாக குறைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சத்தம் கேட்டு சுற்றி இருந்த இன்னும் சில நாய்களும் அங்கே ஓடி வந்துடுச்சு. பாவம், அந்த அம்மா பயத்தில் நடுங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி நகர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அங்கிருந்த திருவிளக்கு வெளிச்சத்தில் அவங்களோட முகம் தெளிவாக தெரிஞ்சிச்சு. அதை பார்த்த அன்பழகன் அதிர்ச்சி அடைஞ்சான். அது வேற யாரும் இல்லை, ராணி அம்மா தான். உடனே அவன் ஓடி போய் ஒரு குச்சி எடுத்து நாய்களை விரட்டினான். அதுக்கப்புறம் ராணி அம்மாவை பாதுகாப்பாக ஒரு ஓரமாக உட்கார வச்சான்.
அவங்கள அந்த நிலைமையில பார்த்ததும் அவனால் அமைதியாக இருக்க முடியல. கொஞ்சம் தள்ளி போய் வேணிக்கு ஃபோன் பண்ணான். நடந்த எல்லா விஷயத்தையும் ஆரம்பத்துல இருந்து சொல்ல ஆரம்பிச்சான். வேணி, என்னோட சொந்த அம்மாவை பண கஷ்டத்தால் என்னால் காப்பாற்ற முடியல. அந்த வருத்தம் இன்னைக்கும் எனக்குள்ள இருக்கு. இப்போ இந்த அம்மாவை இப்படியே விட்டுட்டு போயிட்டு நாளைக்கு ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா என்னால் என்னையே மன்னிக்க முடியாது. நம்மால் பெரிய உதவி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, குறைந்தது 2 வேளை சாப்பாடு கொடுக்க முடியும்ல. வயசானவங்களுக்கு வேற என்ன வேணும்? நீ சம்மதிச்சா இந்த அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னான். வேணி ரொம்ப நல்ல மனசு கொண்டவள். அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம, இதுல யோசிக்க என்ன இருக்கு, உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா கூட்டிக்கிட்டு வாங்க, நம்மால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணலாம். நாம 4 பேர் சாப்பிட்ற இடத்துல இன்னொருத்தர் சாப்பிட்டா என்ன குறைஞ்சிட போகுது? வீட்டில் இன்னொரு உறுப்பினர் வந்துட்டாங்கன்னு நினச்சிக்கலான்னு சொன்னான். அதை கேட்ட அன்பழகனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உடனே ராணி அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனான். அவனோட வீடு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அங்கே தான் அவனும் வேணியும் 2 பிள்ளைகளும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. வீட்டை பார்த்த ராணி அம்மா உடனே, வேணாம்ப்பா, ஏற்கனவே உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கும், நான் வேற வந்து சுமையாக இருக்க விரும்பலை. கடவுள் என்னோட தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்காரோ அது நடக்கட்டும், நான் எப்படியாவது பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு அன்பழகன் சிரிச்சுக்கிட்டே, அம்மா, நீங்கள் வர்றதால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா சந்தோஷந்தான். சொல்லு வேணி, நான் சொல்கிறது சரிதானேன்னு கேட்டான். உடனே வேணியும் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம்மா, இவர் சொல்கிறது 100% சரி. நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. இப்போ தான் நீங்களே சொன்னீங்கல்ல, தலையெழுத்தில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும்னு. அப்போது இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறது தான் உங்கள் தலையெழுத்துன்னு நினச்சிக்கோங்க. வாங்கம்மா, இது உங்கள் வீடு மாதிரியேன்னு சொல்லி ராணி அம்மாவோட கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போனான். அவங்கள வசதியாக உட்கார வச்சா, குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இரவு சாப்பாடு சாப்பிட உட்காந்தாங்க. ராணி அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. ஆனாலும் எல்லாரோட சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போது வேணி சிரிச்சுக்கிட்டே, அம்மா, எங்கள் வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் எங்கள் மனசு ரொம்ப பெரியது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. எங்களை உங்கள் சொந்த பிள்ளைலாம் நினச்சிக்கோங்க. இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்க மாதிரி இனிமேல் நீங்களும் இந்த குடும்பத்தோட ஒருத்தர் தான்னு சொன்னான். அதை கேட்ட ராணி அம்மாவோட கண்கள் கலங்கிடுச்சு. வேணியோட தலையில் கையை வச்சு, நல்லா இருமா, வாழ்க்கையோட இந்த வயசில் என் சொந்த மகனே என்னை கை விட்டுட்டான், ஆனால் நீயும் அன்பழகனும் என்னை கை விடலை. இனிமே நீங்கள் தான் என்னோட மகனும் மருமகளும்னு சொன்னாங்க. வேணியும் அவங்களோட கண்ணீரை தொடச்சிட்டு, சரிம்மா, முதல்ல சாப்பிடுங்கன்னு சொன்னான். அந்த நாளோட இரவு எல்லாரும் மனநிறைவோடு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தூங்க போயிட்டாங்க. மறுநாள் காலையில் அன்பழகன் வேலைக்கு கிளம்பிட்டான். பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. வீட்டில் ராணி அம்மாவும் வேணியும் மட்டும் இருந்தாங்க. அந்த நாள் முழுக்க அவங்க 2 பேரும் மனசை விட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. வேணி தன்னோட குடும்பம், வாழ்க்கை, கஷ்டங்கள் எல்லாத்தையும் ராணி அம்மா கிட்ட பகிர்ந்துக்கிட்டா. அதே மாதிரி ராணி அம்மாலும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. தீபனும் அவனோட மனைவியும் தன்னோட கூட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் கேட்ட வேணி அதிர்ச்சியில் வாயை மூடிக்கிட்டு உட்காந்துட்டா. அம்மா, உங்கள் மகனும் மருமகளும் இவ்வளோ மோசமானவங்களா? பெத்த அம்மாவுக்கே இப்படியெல்லாம் யாராவது செய்வாங்களா? இப்போ அவங்களுக்கு உங்கள் வேதனை புரியல, ஆனால் ஒரு நாள் இதே மாதிரி நிலைமை அவங்களுக்கும் வந்தாதான் உங்கள் கஷ்டம் என்னன்னு புரியும்னு சொன்னான். அதுக்கு ராணி அம்மா சிரிச்சுக்கிட்டே, வேணி, உங்கள் வீடு சின்னதாக இருக்கலாம், வசதிகள் குறைவாக இருக்கலாம், ஆனால் உங்கள் மனசு ரொம்ப பெரியது. நீயும் அன்பழகனும் தங்க மாதிரி மனசு கொண்டவங்க. அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வாருன்னு சொன்னாங்க. அப்படியே நாள் போயிடுச்சு. மாலை நேரத்தில் அன்பழகனும் வீட்டுக்கு வந்துட்டான். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுக்கிட்டே நிறைய பேசினாங்க, சிரிச்சாங்க, சந்தோஷமா நேரத்தை கழிச்சாங்க. நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சுது. ராணி அம்மாவும் அந்த குடும்பத்தோட ஒருத்தராக மாறிட்டாங்க. வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க பங்கெடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. வேணிக்கும் நிறைய உதவியாக இருந்துச்சு. பிள்ளைகளை கவனிக்கிறது, காய்கறி வாங்கிட்டு வர்றது, வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிறது என்று பல பொறுப்புகளை ராணி அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் வேணிக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைக்க ஆரம்பிச்சுது. அதுவும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடிக்கடி அவள் ஒரு விஷயம் சொல்லுவாள், எங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க இல்லாதது ரொம்ப குறையாக இருந்துச்சு.
அந்த குறை இப்போ நீங்க வந்ததால முழுசா தீந்துடுச்சு அம்மான்னு சொல்லுவா. உண்மையாவே ஒரு மரத்துக்கு வேர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு பெரியவங்க அவ்வளவு முக்கியம். அவங்க தான் அந்த குடும்பத்தோட அனுபவமும் ஆசீர்வாதமும் பலமும். அந்த வகையில அன்பழகனோட குடும்பம் என்ற மரத்துக்கு ராணியம்மா ஒரு வலுவான வேரா மாறிட்டாங்க. மொத்த குடும்பமும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. ஒரு நாள் ராணியம்மா அன்பழகன் கிட்ட, பா, வீட்டுக்காக நான் ஏதாவது வேலை செய்யட்டுமான்னு கேட்டாங்க. உடனே அன்பழகன், அம்மா என்ன பேசுறீங்க? என் இடத்துல உங்க சொந்த மகன் இருந்தா அவங்ககிட்டயும் இதே கேள்விதான் கேட்பீங்களா? உங்களை வேலை செய்ய வைக்கிற அளவுக்கு நான் இன்னும் கஷ்டப்படல. எதுவும் தேவைப்பட்டா நானும் வேணியும் இருக்கோம்ல. நீங்க வீட்ல நிம்மதியா இருங்க, பிள்ளைகளை பார்த்துக்கோங்க, அதுவே போதும்னு சொன்னான். அதை கேட்ட ராணியம்மா வேற எதுவும் பேச முடியாம அமைதியா தலையசைச்சாங்க. இந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வேணி சிரிச்சுக்கிட்டே, நான் அப்பவே சொன்னேன்லம்மா, நீங்க தான் கேட்கல. இப்ப பாருங்க உங்க மகன் என்ன சொல்றான்னு கிண்டலா சொன்னான். அதை கேட்டதும் எல்லாரும் சிரிச்சாங்க. வேணி ராணி அம்மாவோட தோல்ல கைய வச்சு, அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவ சமையல் அறைக்கு போய் எல்லாருக்கும் சுவையான காலை உணவு தயார் பண்ணினான். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதும் அன்பழகன் வேலைக்கு கிளம்பிட்டான். பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. வேணி வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ ராணி அம்மா, வேணி காய்கறி வாங்கிட்டு வரணும்ல, பைய கொடு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. வேணியும் ஒரு பைய கொடுத்தா. ராணி அம்மா சந்தைக்கு போய் தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வழியில ஒரு இளைஞன் கையில சின்ன மைக்க பிடிச்சுக்கிட்டு லாட்ரி சீட்டு வித்துக்கிட்டு இருந்தான். 10 ரூபாய் சீட்டு, 10 கோடி ரூபாய் முதல் பரிசுன்னு சத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தான். என்ன நினைச்சாங்களோ தெரியல, ராணியம்மா திடீர்னு ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததும் வாங்கிட்டு வந்த காய்கறிகளை வேணிக்கிட்ட கொடுத்தாங்க. வேணியும் வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வா உட்காந்தா. அப்போ ராணியம்மா அந்த லாட்ரி சீட்டை அவகிட்ட கொடுத்து, வேணி இதை பத்திரமா வச்சுக்கோமா, யாருக்கு தெரியும், ஒருவேளை நம்ம அதிர்ஷ்டமும் அடிச்சிடலான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அதை பார்த்த வேணி சிரிச்சுக்கிட்டே, அம்மா இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? இந்த லாட்ரி குழுக்கள் எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் இது வரைக்கும் யாராவது ஜெயிச்சதா கூட பார்த்ததே இல்லைன்னு சொன்னான். அப்புறம் சரி, நீங்கள் ஆசையாக வாங்கியிருக்கீங்க, அதனால இதை நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லி வேணி அந்த லாட்ரி சீட்டை தன்னோட பர்ஸில் பத்திரமா வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் ராணியம்மா எப்போதெல்லாம் காய்கறி வாங்க சந்தைக்கு போகிறாங்களோ அப்போதெல்லாம் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு வர ஆரம்பித்தாங்க. இப்படியே சில நாட்கள் போயிடுச்சு. மாத கடைசி நெருங்க ஆரம்பிச்சுது. அந்த மாதம் வாங்கிய லாட்ரி சீட்டுகளுக்கான குலுக்கல் முடிவு அறிவிக்கப்பட போகுது. அப்போ சீட்டு விற்கிற அந்த பையன் ராணியம்மா கிட்ட, அம்மா நாளைக்கு இந்த டிவி சேனலை போடுங்க, அதில் தான் வெற்றி பெற்றவர்களோட நம்பர்களை அறிவிப்பாங்க, உங்ககிட்ட இருக்கிற சீட்டுகளையும் பத்திரமா வச்சுக்கோங்க, ஒருவேளை உங்கள் நம்பர் வந்துச்சுன்னா அந்த சீட்டோட குறிப்பிட்ட முகவரிக்கு போகணும்னு சொன்னான். உடனே ராணி அம்மாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பரபரப்பு வந்துச்சு. வீட்டுக்கு வந்ததும் எல்லா லாட்ரி சீட்டுகளையும் வேணிக்கிட்ட வாங்கி வச்சுக்க சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே, வேணி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், இன்னைக்கு தான் லாட்ரி முடிவு அறிவிக்க போகிறாங்கன்னு உற்சாகமாக சொன்னாங்க. இந்த விஷயத்த ராணி அம்மாலும் வேணியும் அன்பழகன் கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா வேணி ஒரு நாள் இதை பற்றி அன்பழகன் கிட்ட சொல்லிடலாமேன்னு கேட்டப்போ ராணி அம்மா உடனே தடுத்துட்டாங்க. வேணாம்மா, லாட்ரி விழுந்தா அப்போ சொல்லிக்கலாம், விழலைன்னா நாம் வாங்கின பணம் போச்சுன்னு நினச்சிக்கலாம், இப்போவே சொல்லி அவனுக்கும் ஆசையை காட்டி அப்புறம் ஏமாற்றம் கொடுக்க வேண்டான்னு சொன்னாங்க. வேணியும் அதுக்கு சம்மதிச்சா. அடுத்த நாள் அன்பழகன் வேலைக்கு கிளம்புனதும் ராணியம்மாலும் வேணியும் டிவி முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க. ராணியம்மா வாங்கியிருந்த 5 லாட்ரி சீட்டுகளையும் வேணி தன்னோட முன்னாடி பரப்பி வச்சிருந்தா. டிவியில் முடிவு அறிவிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சீட்டு, இன்னொரு சீட்டு, ஒவ்வொரு நம்பரையும் கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த லாட்ரியில் 3 பேருக்கு பரிசு இருந்துச்சு. முதல் பரிசு 10 கோடி ரூபாய், இரண்டாவது பரிசு 6 கோடி ரூபாய், மூன்றாவது பரிசு 50 லட்சம் ரூபாய். ராணியம்மாளும் வேணியும் கையெடுத்து கும்பிட்டு, கடவுளே ஒருவேளை நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிடணும்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல 3வது பரிசுக்கான நம்பர் அறிவிச்சாங்க. வேணி உடனே சீட்டுகளை பார்த்தா, இல்லை, ஒரு நம்பரும் பொருந்தல. அடுத்ததா 2வது பரிசுக்கான நம்பர் வந்துச்சு, அதையும் பார்த்தாங்க, அதுவும் இல்லை. இப்போ ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் மிச்சம். முதல் பரிசு 10 கோடி ரூபாய். 2 பேரும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு
டிவியையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சில நிமிஷத்துல முதல் பரிசுக்கான நம்பர் அறிவிச்சாங்க. அதை பார்த்ததும் ராணி அம்மாளும் வேணியும் தலையில கைய வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. ஏன்னா அந்த நம்பர் அவங்க கிட்ட இருந்த எந்த சீட்டோடையும் பொருந்தல. போச்சு, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு வேணி ஏமாற்றத்தோட சீட்டுகளை தூக்கி எறிய ஆரம்பிச்சா. அந்த நேரத்துல திடீர்னு டிவியில இருந்த தொகுப்பாளர் பேச ஆரம்பிச்சாரு. பார்வையாளர்களே, மன்னிக்கவும், முதல் பரிசுக்கான நம்பரை அறிவிப்பதில் ஒரு சிறிய தவறு நடந்திருக்கிறது. சரியான நம்பரை இப்போது அறிவிக்கிறோம்னு சொன்னார். அதை கேட்டதும் ராணி அம்மாளும் வேணியும் மீண்டும் டிவியை பார்த்தாங்க. அடுத்த நொடியே சரியான நம்பர் திரையில காட்டப்பட்டது. அந்த நம்பரை பார்த்த வேணி அதிர்ச்சியில எழுந்து நின்னுட்டா. ராணி அம்மாவோ கண்களை பெருசா திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த நம்பர் நேத்து ராணி அம்மா வாங்கிட்டு வந்த லாட்ரி சீட்டோட நம்பர் தான். ஒரு நிமிஷம் 2 பேருக்குமே நம்ப முடியல. மறுபடியும் சீட்டையும் டிவியையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. சந்தேகமே இல்லை, முதல் பரிசு 10 கோடி ரூபாய் ராணி அம்மாக்கு தான் விழுந்திருந்தது. அடுத்த நொடியே 2 பேரும் சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதாங்க, சிரிச்சாங்க, குதிச்சாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. பல வருடங்களா கஷ்டப்பட்ட வாழ்க்கையில முதல் முறையா ஒரு பெரிய அதிசயம் நடந்துருச்சு. அந்த நேரத்துல திடீர்னு வீட்டு கதவை திறந்து சத்தம் கேட்டுச்சு. அன்பழகன் வீட்டுக்குள்ள வந்தான். உண்மையிலேயே அவன் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தான். ஆனால் ஏர்போர்ட்டில் பல நாட்களாக கேட்டு வந்த சில முக்கிய ஆவணங்களை வீட்டில் மறந்துட்டு வந்தது ஞாபகம் வந்துருச்சு. அதனால அதை எடுக்க தான் திரும்பி வந்துட்டு இருந்தான். வீட்டுக்குள்ளே வந்ததும் தன்னோட அம்மாவும் மனைவியும் இவ்வளவு சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருப்பதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அடடே, என்ன விஷயம், 2 பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களேன்னு கேட்டான். அதுக்கு வேணி சந்தோஷத்துல ஓடி போய் அன்பழகனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, இனிமே உனக்கு இந்த சின்ன வேலைக்கு போகவே தேவையில்லைன்னு சொன்னான். அதை கேட்ட அன்பழகன் குழப்பமா, ஹே, என்ன பண்ற, என்னாச்சு, ஏன் இப்படி பேசுறன்னு கேட்டான். அப்ப ராணி அம்மா சிரிச்சுக்கிட்டே, அடப்பா, விஷயத்த கேட்டா நீயும் சந்தோஷத்துல துள்ளி போடுவேன்னு சொன்னாங்க. அம்மா, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு அன்பழகன் அவசரமா கேட்டான். உடனே ராணி அம்மா அந்த லாட்ரி சீட்டையும் டிவியில ஓடிக்கிட்டு இருந்த வெற்றி நம்பரையும் அவங்கிட்ட காட்டினாங்க. அன்பழகன் அதை பார்த்ததும் நம்ப முடியாம நின்னுட்டான். மறுபடியும் பார்த்தான், இன்னொரு தடவை பார்த்தான். அப்புறம் அதிர்ச்சியோட, அம்மா, நிஜமாவே நமக்கு லாட்ரி விழுந்துருச்சான்னு கேட்டான். ராணி அம்மாவோ சந்தோஷத்துல முகம் மலர்ந்தபடி, ஆமாப்பா, நமக்கு 10 கோடி ரூபாய் லாட்ரி விழுந்திருக்கு, இனிமே நம்ம கஷ்ட காலம் முடிஞ்சிருச்சு, இனிமே சந்தோஷம்தான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராணி அம்மா, இன்னைக்கு நீ வேலைக்கு போகாதப்பா, இந்த முகவரிக்கு நாம போகணும், அங்கதான் பரிசு தொகையை கொடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க. அன்பழகனும் உடனே வேலைக்கு ஃபோன் பண்ணி விடுமுறை கேட்டான். அதுக்கப்புறம் ராணி அம்மாவையும் வேணியையும் கூட்டிக்கிட்டு அந்த முகவரிக்கு கிளம்பினான். அங்க ஏற்கனவே நிறைய பேர் கூடியிருந்தாங்க. பரிசு தொகை ரொம்ப பெரிய தொகையா இருந்ததால பல நியூஸ் சேனல்களும் நேரலையில ஒளிபரப்புகிட்டு இருந்தாங்க. முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு வென்ற 3 பேரையும் மேடைக்கு அழைச்சாங்க. ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி பரிசு தொகை வழங்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல மும்பையில இருந்த தீபனும் வழக்கம் போல ஆன்லைன்ல செய்திகளை பார்த்துக்கிட்டு இருந்தான். தன்னோட சொந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு அவ்வப்போது தெரிஞ்சுக்கிற பழக்கம் அவனுக்கு இருந்துச்சு. அதனால சில நியூஸ் சேனல்களை தினமும் பார்ப்பான். அந்த நாளும் அப்படித்தான் நியூஸ் திறந்தான். ஆனா அடுத்த நொடியே அவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். ஏன்னா டிவி திரையில அவனோட அம்மா ராணி அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. முதல்ல அவனுக்கு எதுவுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் உண்மை தெரிய வந்துச்சு. ராணி அம்மாவுக்கு 10 கோடி ரூபாய் லாட்ரி விழுந்திருக்கு. அதை தெரிஞ்சதும் தீபனோட கண்கள் பேராசையால மின்ன ஆரம்பிச்சுது. தன்னோட அம்மாவை ஏர்போர்ட்ல கை விட்டுட்டு போனவன் இப்போ 10 கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மீண்டும் அவங்கள தேடி வர முடிவு பண்ணிட்டான். உடனே தன்னோட ஊருக்கு கிளம்பினான். ஆனா ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ராணி அம்மா இப்போ எங்க இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியாது. அதனால நேரா ஏர்போர்ட்டுக்கு போய் அங்க வேலை பார்த்த ஊழியர்கள் கிட்ட விசாரிச்சான். அப்போதான் அவனுக்கு அன்பழகன் பற்றியும் அவன் வீட்டை பற்றியும் தெரிய வந்துச்சு. உடனே அன்பழகனோட பழைய வீட்டுக்கு போனான். ஆனா அங்க போய் பார்த்ததும் அவனுக்கு ஏமாற்றம் தான் காத்திருந்துச்சு. வீடு பூட்டப்பட்டிருந்துச்சு. ஏன்னா லாட்ரி பணம் கிடைச்ச பிறகு அன்பழகனும் அவன் குடும்பமும் அங்கிருந்து வேற இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. அதுவும் சரிதானே, 10 கோடி ரூபாய் கிடைச்ச பிறகு யாராவது அந்த சின்ன வீட்லயே இருப்பாங்களா? அதுவரை அவங்களோட சூழ்நிலை காரணமா தான் அங்க இருந்தாங்க. இப்போ
கடவுள் நல்ல நிலைமை கொடுத்திருந்தாரு. அதனால ஒரு நல்ல வீட்டுக்கு மாறிட்டாங்க. அன்பழகனோட பழைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்த அக்கம் பக்கத்தவங்க கிட்ட தீபன் விசாரிச்சான். அப்போ அவங்க அவங்க இப்போ ஒரு பெரிய சொசைட்டில இருக்காங்கன்னு சொல்லி புதிய முகவரியும் கொடுத்தாங்க. உடனே தீபன் அந்த முகவரிக்கு கிளம்பினான். அங்க போய் பார்த்ததும் பெரிய வீடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இருந்துச்சு. வாசல்ல ஒரு காவலாளி உட்கார்ந்துருந்தான். தீபன் அவங்கிட்ட போயிட்டு, அண்ணா, இங்க ராணியம்மா என்ற அம்மா இருக்காங்க. அவங்க என்னோட அம்மா. நான் அவங்கள பார்க்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு உள்ள சொல்லுங்க, இல்லைன்னா என்னை உள்ள அனுப்புங்கன்னு சொன்னான். ஆனா காவலாளி உடனே அவனை உள்ள அனுப்பல. ஒரு நிமிஷம், நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னான். உடனே ராணி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா, வெளியே ஒரு ஆள் வந்திருக்காரு. தன்னை உங்க மகன்னு சொல்றாரு. பேரு தீபன்னு சொல்றாரு. உள்ள அனுப்பட்டுமான்னு கேட்டான். அதை கேட்ட ராணி அம்மாவோட முகம் உடனே மாறிடுச்சு. கோபத்தோட, அவன் என்னோட மகன் இல்லை. என்னோட மகன் இங்க ஏன் கூட தான் இருக்கான். அவன்கிட்ட சொல்லு, இங்கிருந்து கிளம்பி போக சொல்லு. எனக்கும் அவனுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாங்க. ராணி அம்மா தெளிவா மறுத்துறதால காவலாளியும் தீபனை அங்கேயே தடுத்து நிறுத்தினான். அந்த நேரத்துல தீபன் மனசுக்குள்ள வேக வேகமா யோசிக்க ஆரம்பிச்சான். எப்படியாவது அம்மாவை சந்திக்கணும், எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தணும், இல்லைன்னா இந்த பணத்துல ₹1 கூட எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சான். இப்போ அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரிஞ்சிருந்தது. ராணி அம்மா அவன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அதனால சாதாரணமா பேசினா அவங்க மனசு மாறாது. ஏதாவது ஒரு நாடகம் ஆடணும் என்று முடிவு பண்ணான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வாசல்ல இருந்த காவலாளி கழிவறைக்கு போனான். அந்த சந்தர்ப்பத்துக்காகவே காத்திருந்த தீபன் யாருக்கும் தெரியாம மெதுவா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். உள்ள போனதும் பெரிய சத்தத்துல, அம்மா, அம்மா, எங்க இருக்கீங்க? பாருங்கம்மா, உங்க மகன் வந்திருக்கேன். உங்களை பார்க்காம எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? நான் உங்களை பார்க்க ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தேன்னு நாடகமா கத்த ஆரம்பிச்சான். அந்த சத்தம் கேட்டு ராணி அம்மா வெளியே வந்தாங்க. தீபன் உடனே அவங்கள நோக்கி ஓடி வந்தான். அம்மான்னு சொல்லிக்கிட்டே அவங்கள கட்டி பிடிக்க போனான். ஆனா அடுத்த நொடியே ராணி அம்மா அவனை பலமா தள்ளிட்டாங்க. அவனோட முகத்தை பார்க்க விரும்பாத மாதிரி பின்னாடி நகர்ந்தாங்க. உடனே அன்பழகா, அன்பழகான்னு சத்தமா கூப்பிட்டாங்க. அந்த சத்தம் கேட்டு அன்பழகன் அறையிலிருந்து ஓடி வந்தான். என்னம்மா, என்னாச்சு, ஏன் கத்துறீங்கன்னு பதட்டமா கேட்டான். ராணி அம்மா கோபத்துல நடுங்கிக்கிட்டே தீபனை கை காட்டி, இந்த நாயை உடனே வீட்டை விட்டு வெளியே துரத்திடு. இவன் முகத்தையே நான் பார்க்க விரும்பலன்னு சொன்னாங்க. அன்பழகனுக்கு எதுவுமே புரியல. அப்போதான் தீபன் மீண்டும் அம்மா அம்மான்னு அலற மாதிரி நடிச்சுக்கிட்டு ராணி அம்மாவோட காலில் விழுந்தான். அதுக்கப்புறம் தான் அன்பழகனுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. அவன் தீபனை சட்டையை பிடிச்சு எழுப்பி, அப்படியா, நீதான் அந்த நன்றி கெட்டவன்? பெத்த அம்மாவை ஏர்போர்ட்ல அனாதையை விட்டுட்டு போனவன் நீதானா? அவங்க எங்க தங்குவாங்க, என்ன சாப்பிடுவாங்க, எப்படி உயிர் வாழ்வாங்கன்னு கூட யோசிக்காத நன்றி கெட்டவன் நீதானா? உயிரோடு இருக்கிற அம்மாவையே செத்தவங்க மாதிரி நினைச்சவன் இப்ப எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு கோவமா சொன்னான். அப்புறம் அவனை தள்ளிக்கிட்டே, போடா வெளியே, இல்லைன்னா என்ன பண்றன்னு எனக்கே தெரியாதுன்னு கத்தினான். அந்த நேரத்துல திடீர்னு தீபன் தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி எடுத்தான். அதை தன்னோட கையில வச்சுக்கிட்டு, அம்மா, நீங்க என்ன மன்னிக்கலனா நான் இப்பவே உயிரை விட்டுடுவேன்னு சொன்னான். அதை கேட்ட ராணி அம்மா குளிர்ந்த குரல்ல, உன்னை நான் நல்லாவே தெரிஞ்சிருக்கேன். உன்னை மாதிரி சுயநலக்காரன் தன்னோட உயிரை எடுக்க மாட்டான், ஆனா மற்றவங்களோட உயிரை எடுக்க தயங்க மாட்டான். நீ என்ன நாடகம் ஆடுறன்னு எனக்கு புரியுதுன்னு சொன்னாங்க. உடனே தீபன் இன்னும் கொடூரமா மாறிட்டான். இந்த முறை கத்திய தன்னோட கழுத்துலயே வச்சுக்கிட்டு, அம்மா, இனிமே நானும் உங்க கூட தான் இருப்பேன். இல்லைன்னா அந்த லாட்ரி பணத்தை எனக்கு கொடுக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கணும். இல்லைன்னா நான் என்னையே குத்திக்கிட்டு உங்க மேல கொலை விளக்கு போட்டுருவேன்னு மிரட்ட ஆரம்பிச்சான். அதை கேட்ட அன்பனுக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. அவன் முன்னாடி போய் தீபனை பிடிக்க முயற்சி பண்ணான். ஆனா அடுத்த நொடியே தீபன் வேகமா அன்பழகனை இழுத்து பிடிச்சு அவனோட கழுத்துல கத்திய வச்சுட்டான். யாரும் கிட்ட வராதீங்கன்னு கத்தினான். அப்புறம் ராணி அம்மாவை பார்த்து, இப்ப சொல்லுங்க, எனக்கு பணம் தரீங்களா இல்லையா, இல்லைன்னா இவனை இப்பவே கொன்னுடுவேன்னு மிரட்டினான். அதை பார்த்த ராணி அம்மா பயத்துல நடுங்க ஆரம்பிச்சாங்க. அன்பழகனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பதறி போயிட்டாங்க. வேணாம், வேணாம், என் மகனை எதுவும் பண்ணிடாத, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு தரேன்னு கதறினாங்க. மேல மாடியில இருந்த வேணி இந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா தீபனோட கவனம் முழுக்க ராணி அம்மாவையும் அன்பழகன் மேலதான் இருந்துச்சு. அதனால வேணி என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியல. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு வேணி உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணினான். நடந்த எல்லா விஷயத்தையும் வேக வேகமா சொல்லிட்டா. இங்க கீழே
அன்பழகனோட உயிரை காப்பாற்றணும்னு ராணியம்மா பதறிக்கிட்டு இருந்தாங்க. உடனே மேலே பார்த்து, வேணி வீட்டில் இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாமா, எனக்கு இந்த சொத்துக்களை விட அன்பழகனோட உயிர் தான் முக்கியம்னு கண்ணீரோட சொன்னாங்க. அதை கேட்ட தீபன் கொடூரமாக சிரிச்சான். ஆஹா, எவ்வளோ பாசம் பாருங்க, பெத்த மக மேலே இவ்வளோ வெறுப்பு, ஆனால் வெளியிலிருந்து வந்தவனுக்காக இவ்வளவு அக்கறை, இதுதான் உங்க நீதியா அம்மான்னு கேலியா கேட்டான். அதுக்கு ராணியம்மா கோபத்தோட, எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட செயல்தான். பெத்தவன் என்றாலே நல்லவன் ஆகிட மாட்டான். ரத்த உறவு இருந்தாலே பாசம் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. என்னை உயிரோடு இருக்கும்போதே சாக விட்டுட்டு போனவன் நீ. ஆனா இந்த அன்பழகன் எனக்கு எந்த உறவும் இல்லாதவன் இருந்தும் என்னை தன்னோட அம்மாவா நினைச்சு காப்பாத்தினான். அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல என்னை காப்பாத்தி எனக்கு மகனா துணை நின்னது இந்த அன்பழகன் தான். அப்படிப்பட்டவனை நான் இப்போ என் கண்ணு முன்னாடியே சாக விட்டுட்டு எப்படி அமைதியா நிற்க முடியும்னு ராணியம்மா கண்ணீரோட சொன்னாங்க. அந்த நேரத்துல தீபன் முழுக்க முழுக்க ராணியம்மாவோட பேச்சிலையும் பணம் வாங்குற ஆசையிலையும் மூழ்கி இருந்தான். ஆனா அவனுக்கு தெரியாம வேணி ஏற்கனவே போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருந்தா. அதனால போலீஸும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உடனடியா நடவடிக்கை எடுத்தாங்க. சில நிமிஷங்களுக்குள்ள அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. யாருக்கும் தெரியாம மெதுவா வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. தீபனோட கவனம் முழுக்க அன்பழகன் மேல இருந்ததால போலீஸ் உள்ள வந்ததே அவன் கவனிக்கல. அடுத்த நொடியே அசையாதன்னு ஒரு கம்பீரமான குரல் கேட்டுச்சு. தீபன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவனோட தலையில துப்பாக்கியை குறி வச்சிருந்தாரு. அதே நேரத்துல ஒரு காவலர் வேகமா ஓடி வந்து அவன் கையில இருந்த கத்தியை பறிச்சிட்டாரு. எல்லாமே சில நொடிகள்ல முடிஞ்சிடுச்சு. தீபன் அதிர்ச்சியா நின்னுட்டான். அதுக்கப்புறம் போலீஸார் அவனை கைது பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த முறை அவன் தப்பிக்க எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அவன் ஒருத்தரோட உயிரை பறிக்க முயற்சி பண்ணும் போதே கையும் களவுமா போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான். எல்லா ஆதாரங்களும் அவனுக்கு எதிராகவே இருந்துச்சு. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீதிமன்றம் அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்குச்சு. தன்னோட அம்மாவை கைவிட்டதற்கும் அன்பழகனோட உயிரை பறிக்க முயற்சி பண்ணதற்கும் மிரட்டி பணம் பறிக்க முயற்சி செய்ததற்கும் சேர்த்து அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. இப்படி பேராசை காரணமா தீபன் தன்னோட வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டான். ஆனா மறுபக்கம் ராணி அம்மாவோட வாழ்க்கை மீண்டும் மலர ஆரம்பிச்சது. அன்பழகனும் வேணியும் அவங்கள தங்களோட சொந்த அம்மாவா பார்த்துக்கிட்டாங்க. அன்பழகனோட பிள்ளைகளும் ராணி அம்மாவை பாட்டின்னு கூப்பிட்டு சுத்தி சுத்தி வந்தாங்க. வீடு முழுக்க சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிய ஆரம்பிச்சது. பல வருடங்களுக்கு பிறகு ராணி அம்மாவோட முகத்துல நிம்மதியான புன்னகை திரும்பி வந்துச்சு. இப்போ அவங்க எந்த குறையும் இல்லாம எந்த கவலையும் இல்லாம தன்னோட மகன் அன்பழகனும் மருமக வீணியும் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையாவே இது அன்பழகனும் வீணியும் செய்த நல்ல மனசுக்கான பலன்தான். ஒரு உதவியும் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்த வயசான ஒரு அம்மாவுக்கு அவங்க அடைக்கலம் கொடுத்தாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்கள தங்களோட குடும்பத்துல சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு பதிலா கடவுள் அவங்களுக்கு நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய பரிசை கொடுத்தார். நண்பர்களே, எப்போதுமே சொந்த இரத்த உறவுகள் தான் நம்மை காப்பாற்றுவாங்கன்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் எந்த உறவும் இல்லாதவங்க தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய உறவாக மாறிடுவாங்க. இரத்த உறவு இருக்கிறதால மட்டும் பாசம் வந்துடாது. மனசில் அன்பும் கருணையும் இருக்கணும். சுயநலமாக வாழ்கிறவங்க யாருக்குமே உண்மையான உறவாக இருக்க முடியாது. அது சொந்த மகனாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி. அன்பு இருக்கிற இடத்துல தான் உண்மையான உறவாகும். அன்பு இல்லாத இடத்துல எந்த உறவும் நீண்ட நாள் நிலைக்காது. அதனால வாழ்க்கையில் நம்மை உண்மையாக நேசிக்கிறவங்களையும் நம்ம கஷ்ட நேரத்தில் நம்ம கூட நிற்கிறவங்களையும் எப்போதும் மதிக்கணும். அதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய பாடம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரியப்படுத்துங்க. இந்த கதையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யாருன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மேலும் இது போன்ற மனதை தொடும் குடும்ப கதைகள், உணர்ச்சி பூர்வமான சம்பவங்கள் மற்றும் சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம மினி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இந்த கதையை ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு புதிய சுவாரஸ்யமான மற்றும் மனதை தொடும் கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாதுகாப்பா இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி நண்பர்களே. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.